بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழனைத்தும் ஏக வல்லோர் அல்லாஹுக்கே உரியது. அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அச்சொட்டாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், இன்று வரைக்கும் யாரெல்லாம் அவ்வாறு வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் நம் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் கிருபையும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஏவல்களை தம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறும் அவன் விலக்கியவைகளை விட்டு முற்று முழுதாக விலகி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதனை படைத்த நோக்கத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த உலகத்திலே இருக்கிற மனிதன் என்ற அந்த படைப்பும் ஜின் என்ற படைப்பும் அல்லாஹ்வை வணங்குவதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு யதார்த்தத்தை இந்த திருமறையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் என்பது முழு மனித வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் எச்சி துப்புவது முதல் அரசாட்சி ஆளுகின்ற வரைக்கும் இஸ்லாமினுடைய போதனைகள் எல்லாமே காணப்படுகின்றன. இந்த உலகத்திலே தோன்றிய எத்தனையோ சடங்குகள், சம்பிரதாயங்கள், எத்தனையோ மதங்கள் எல்லாம் சொல்லாதவற்றை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் அடிமுதல் அந்தம் வரை எல்லாமே சொல்லி இருப்பதை நாம் பார்க்கலாம். எனவேதான் நாம் தொழுதாலும் இபாதத் தான், சாப்பிட்டாலும் இபாதத் தான், தூங்கினாலும் இபாதத் தான். ஒரு மனிதனை பார்த்து நாம் புன்முறுவல் பூப்பதும் கூட வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அல்லாஹ் தஆலா கூலி தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான். ஒரு மனிதனுடைய சொல்லால் செயலால் செய்யப்படுகின்ற அனைத்து நல்லமல்களும் இபாதத் என்று ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள்.
ஒரு மனிதன் தான் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை, அதனுடைய ஒழுங்குமுறைகளை, தான் தூங்குகின்ற முறையை அவன் இஸ்லாம் சொன்னதன் பிரகாரம் ஆக்குகிற பொழுது அந்த நன்மை அவனுக்கு கிடைக்கிறது. எனவேதான் இபாதத் என்ற ஒன்றை விட்டு ஒரு மனிதன் விலகிவிட முடியாது. அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி சொல்லுகிற இடங்களிலே எல்லாம், இபாதத்துகள் வருகின்ற இடங்களிலே எல்லாம் அல்லாஹ் தஆலா பாவிக்கின்ற அந்த வார்த்தைக்கும் உலகளாவிய பொருளாதாரத்தை தேடுகின்ற அம்சங்களிலே அல்லாஹ் தஆலா பாவிக்கின்ற அந்த வார்த்தைக்கும் இடையே வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. எப்படி வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய இரட்சகனுடைய பாவ மன்னிப்பின்பால் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இங்கே பாவிக்கப்படுகின்ற வார்த்தை வஸாரிஉ. இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிற பொழுது ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ் தஆலா அந்த சூராவிலே சொல்லுகிற பொழுது ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வதருல் பை. அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதன்பால் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னொரு இடத்திலே ஃபஸ்தபிகுல் கைராத், நலவான விடயங்களிலே போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வசனங்கள் எல்லாம் இபாதத்தை பற்றி சொல்லுகிற வசனங்களாக இருக்கிறது. ஆனால் பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிற பொழுது ஃபன்தஷிரு ஃபில் அர்த் என்று அல்லாஹ் தஆலா பாவிக்கிறார். அதுவும் சூரத்துல் ஜும்ஆவிலே வருகிறது. ஜும்ஆவுடைய தொழுகை முடிந்து விட்டால் அல்லாஹ்வுடைய இந்த பூமியிலே நீங்கள் பறந்து விரிந்து சென்று பொருளாதாரத்தை தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபன்தஷிரு என்று வார்த்தையை பாவிக்கிறான். இன்னொரு அல்லாஹ் தஆலா ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா, பூமியினுடைய சகல ஓரங்களிலும் நீங்கள் நடந்து சென்று இந்த உலகத்தை பாருங்கள், பொருளாதாரத்தை தேடுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். என்றால் இந்த இரண்டு அம்சங்களும் இரண்டு கோணத்திலே நோக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய இபாதத் என்று வருகிற பொழுது அதிலே போட்டி போட வேண்டும், விரைய வேண்டும், வேகமாக நாம் அந்த இபாதத்துகளை செய்ய வேண்டும். பொருளாதாரம் என்று வருகிற பொழுது அதிலே சாதாரணமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த இரண்டு திருமறை வசனங்களும் சொல்வதை நாம் பார்க்கலாம். இதிலே நாம் தன்னுடைய இபாதத்தை விட உலகளாவிய நோக்கத்தை நாம் முற்படுத்துவோமாக இருந்தால் இபாதத்திலே சரிவு கண்டவர்களாக, எதை முக்கியத்துவப்படுத்த வேண்டுமோ அதிலே கோட்டை விட்டவர்களாக நாம் மாறிவிடுவோம். அதுபோன்றுதான் நாம் நினைக்கலாம், நிறைய நல்லமல்கள் செய்வதற்கு நமக்கு பொருளாதாரம் தேவை என்று நாம் சிந்திக்கலாம். நாம் பார்க்கலாம், நம்மை போன்றுதான் அடுத்தவர்களும் இபாதத் செய்கிறார்கள். தம்மை விட அவர்களிடம் ஒருவரை பொருளாதாரம் இருந்தால் அந்த பொருளாதாரத்தை அவர்கள் இன்னும் இன்னும் பயன்படுத்தி நன்மைகளை கொள்ளையடிக்கலாம் என்ற உணர்வு நமக்கு வரலாம். இதே மாதிரியான உணர்வு சஹாபாக்களுக்கும் வந்திருக்கிறது. ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ரஹப அஹ்லுத் துசூரி பில் உஜூர், காசுக்காராக்கள் நிறைய நன்மைகளை கொள்ளையடிக்கிறார்கள். யுஸல்லூன கமா நுஸல்லி, நாங்கள் தொழுவது போன்றுதான் அவர்களும் தொழுகிறார்கள். வயஸூமூன கமா நஸூம், நாங்கள் நோன்பு பிடிப்பது போன்று அவர்களும் நோன்பு பிடிக்கிறார்கள். ஆனால் வயதஸத்தகூன பிஃபுலூலி அம்வாலிஹிம், தன்னிடம் இருக்கின்ற சிறந்த பொருளாதாரங்களை கொண்டு அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்கிறார்கள். இது எங்களுக்கு இயலாமல் இருக்கிறது என்ற கருத்துப்பட நபிகளாரிடம் சொல்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவலைஸ கத் ஜஅலல்லாஹு லகும் மா தஸத்தகூன், அல்லாஹ் தஆலா சதக்கா செய்யக்கூடிய விடயங்களை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கி தரவில்லையா என்று கூறிவிட்டு, இன்ன பிகுல்லி தஸ்பீஹத்தின் சதகா, ஒவ்வொரு தஸ்பீஹும் சதக்கா என்று சொல்கிறார்கள். நாம தர்மம் செய்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் ஒவ்வொரு தஸ்பீஹுகளும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்.
பணம் இருக்கின்ற சஹாபாக்கள் தன்னுடைய பொருளாதாரத்தால் சதக்கா செய்கிறார்கள் என்றால் நீங்கள் ஏன் தஸ்பீகள் மூலமாக சதக்காக்கள் செய்துவிடக் கூடாது? ஒவ்வொரு தக்பீர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவதும் கூட சதக்காவாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதுவும் கூட சதக்காவாக இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அதுவும் கூட சதக்காவாக இருக்கிறது. நலவான விடயங்களை ஏவுவதும் சதகா, கெட்ட விடயங்களை தடுப்பதும் சதகா என்று சொல்லிவிட்டு சதகா, நீங்கள் உங்களுடைய மனைவியோடு உறவு கொள்வதும் கூட சதகா என்ற ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய சஹாபாக்களிலே ஒருவர் அவருடைய மனைவியோடு உறவு கொண்டால் அதற்கும் நன்மையா, அதற்கும் சதகாவா என்று கேட்கிறார்கள். அதற்கு நபிகளார் சொல்லுகிறார்கள், அவர் ஹராமான விடயங்களிலே ஈடுபட்டால் அவருக்கு தீமை கிடைக்கும் அல்லவா, அது போன்றுதான் அவர் குடும்ப உறவிலே ஈடுபடுகிற பொழுது விபச்சாரம் செய்தால் அவருக்கு எப்படியான பாவம் கிடைக்குமோ அது போன்று அவர் இஸ்லாம் சொன்னதன் பிரகாரம் திருமணம் செய்து தன்னுடைய மனைவியோடு உறவாடினால் அதற்கும் நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், நன்மைக்கான வழிகள் எவ்வளவோ இருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்தியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மிகுந்த அன்பாளனாக மிகுந்த இரக்கம் கொண்டவனாக இருக்கிறான். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை அந்த பிள்ளையின் மீது அன்பு கொள்வதை விட அல்லாஹ் நம் மீது அன்பு கொள்கிறான். அந்த அல்லாஹு தஆலா சில செயற்பாடுகளுக்கு சில அமல்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குகிறான். அதுவும் கூட ஹதீதுகளிலே வருகிறது. அல்லாஹு தஆலா ஒரு நன்மையான காரியத்திற்கு 10 முதல் 700 மடங்கு வரை நன்மைகளை அள்ளி கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். அதே ஹதீஸிலே வருகிறது தான், அஸ்ஸௌமு லீ, நோன்பு எனக்கானது, அதற்கான கூலியை நானே வழங்குகிறேன் என்று சொல்கிறான். சில இபாதத்துகள் வரையறுக்கப்பட்ட நன்மைகள் அதற்கு கிடைக்கின்றன. இன்னும் சில இபாதத்துகள் வரையறை இல்லாமல் அல்லாஹு தஆலா தன்னுடைய அன்பின் பிரகாரம் நன்மைகளை வாரி வழங்குகிறான். ஒருவர் உது செய்து கொண்டு தன்னுடைய வீட்டிலே உது செய்து கொண்டு பள்ளிவாசலுக்கு வருவாராக இருந்தால் ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை கிடைக்கும், ஒவ்வொரு எட்டுக்கும் தீமைகளும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அன்பாளனாக இருக்கிறான். யார் லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே நின்று வணங்குகிறாரோ 83 வருடங்கள் நன்மை செய்த கூலி அவருக்கு கிடைத்து விடுகின்றன. அல்லாஹ் அன்பாளன் என்பதற்கு இவைகள் எல்லாம் தக்க சான்றுகளாக இருக்கின்றன. நாம் யோசிக்கலாம், முன்னே நபிமார்கள் எல்லாம் நீண்ட காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். நபி நூஹ் அவர்கள் 950 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். இன்று நம்முடைய ஆயுட்காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஒரு காலத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இதிலே சிறுபராயம் என்று கொஞ்ச காலம் போய்விடும், முதுமை என்று கொஞ்ச காலம் போய்விடும். இடைப்பட்ட காலங்களிலே இப்படியான லைலத்துல் கத்ர் அகப்பெருமாக இருந்தால், ஒவ்வொரு வருடமும் அகப்பெருமாக இருந்தால் தம்முடைய வாழ்க்கையிலே சுமார் 10 வருட காலம் இந்த லைலத்துல் கத்ர் நமக்கு கிடைக்குமாக இருந்தால் 830 வருடங்கள் நன்மை செய்த மக்களாக நாம் எல்லாம் மாறிவிடுவோம். ஒரு நோன்பு, ஒரு லைலத்துல் கத்ர் 83 வருடம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே 10 வருடம் வருமாக இருந்தால் எத்தனையோ நன்மைகளை சம்பாதித்த மக்களாக நாம் எல்லாம் மாறிவிட முடியும். அதுபோன்றுதான்
தம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ் தஆலா எத்தனையோ வழிகளை வைத்திருக்கிறார். ஒருவர் வுது செய்கிற பொழுது தன்னுடைய முகத்திலே இருந்து வழிந்தோடுகின்ற இறுதி துளியின் மூலமாக முகத்தினால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. தன்னுடைய கையினால் வழிந்தோடுகின்ற இறுதி நீர்ச்சொட்டின் மூலமாக தன்னுடைய கையினால் செய்யப்படுகின்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதே போன்று தன்னுடைய கால் விரல் நுனியின் மூலமாக அந்த பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. ஒரு நாளைக்கு 5 தடவை அவர் வுது செய்து கொண்டு அவர் தொழுவாராக இருந்தால் அல்லாஹ் இப்படியான சிறப்புகளை அவருக்கு ஆக்கி வைத்திருக்கிறார். அதுபோன்றுதான் நபி அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள், ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த ஆறிலே ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 5 தரம் குளிக்கிறார் என்றால் தன்னுடைய உடலிலே அவருடைய உடலிலே அழுக்கு இருக்குமா என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு நாளைக்கு 5 தரம் குளித்தா எப்படி அழுக்கு இருக்கும் என்று சொல்கிறார். அதுதான் தொழுகை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அல்லாஹ் நன்மைகளை சம்பாதிப்பதற்கு எத்தனையோ வழிமுறைகளை ஆக்கி வைத்திருக்கிறான். அதே போன்றுதான் தீமைகள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்கும் அல்லாஹ் தஆலா எத்தனையோ காரணிகளை ஆக்கி வைத்திருக்கிறான். அவனுடைய ஆயுள் குறைவாக இருந்தாலும் நன்மைகளை சம்பாதிப்பதற்கான அனைத்து வழிமுறைகளையும் அல்லாஹ் தஆலா பார்த்து பார்த்து செய்து தந்திருக்கிறான். நாம் செய்கின்ற விடயத்தின் மூலமாக சுவர்க்கம் நுழைய முடியும் என்பதிலே யாரும் எந்த விதமான மாற்று கருத்தும் கொள்ள முடியாது. அவரவர் செய்கிற இபாதத்துகள் மூலமாக அவரவர் சுவர்க்கம் நுழைய முடியும். அந்த அடிப்படையிலேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்திய என்ன வணக்கங்களை செய்வதன் மூலம் ஒரு மனிதன் சுவர்க்கம் நுழைய முடியும் என்று சொல்லி அந்த ஒரு அமலை சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்லுவார்கள் அல்லவா, அல்லது அல்லாஹு தஆலா சொல்லுவான் அல்லவா, இந்த அமல் உங்களை சுவர்க்கத்தின்பால் கொண்டு போய் சேர்க்கும் என்று எப்படியான அம்சங்களை எல்லாம் சொன்னார்களோ அதிலே ஒரு சில விடயங்களை இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகம் மூட்டலாம் என விரும்புகிறேன். அதிலே முதலாவதாக அல்லாஹு தஆலா ஈமானோடு சாலிஹான நல்லமல்களை சேர்த்து சொல்கிறான். பல இடங்களிலே அல்லாஹு தஆலா ஈமான் கொண்ட மக்களை பார்த்து அல்லாஹு தஆலா விളിக்கிற பொழுது, நீங்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்லமல்கள் செய்வீர்களாக இருந்தால் நீங்கள் நுழைகின்ற இடம் சொர்க்கம்தான். நம்முடைய உள்ளத்திலே ஆக குறைந்த அளவு ஈமான் இருக்குமாக இருந்தால் அந்த ஈமான் தம்மை சொர்க்கத்தின்பால் கொண்டு போய் சேர்க்கும். இதுதான் இஸ்லாத்திற்கும் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கும் இடையிலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. அவன் என்னதான் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது பாவங்கள் செய்தாலும் இறுதியாக அவனுடைய ஈமான் என்ற ஒரு அம்சம் இருந்தது அல்லவா, அந்த ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களை எல்லாம் அவன் ஈமான் கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தான் அல்லவா. அதனால் அல்லாஹு தஆலா அவனை தண்டித்து விட்டு இறுதியாக சுவர்க்கத்துக்கு அல்லாஹு தஆலா அவனை நுழைவிப்பான். எனவேதான் இந்த ஈமான் நம்மிடம் அதிகமாக இருந்து அதனோடு சேர்த்து சாலிஹான நல்லமல்களும் இறுக்கமாக இருந்தால் அவனை சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்க இதுவே மிகப்பெரியதொரு காரணியாக இருக்கும். சாலிஹான நல்லமல்கள் என்று வருகிற பொழுது இதிலே அல்லாஹு தஆலா பொதுவாக சொல்லுகிறான். எந்த ஒன்றையும் தனித்து தக்வா என்று இங்கே அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. இங்கே தொழுவது என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை, தர்மங்கள் செய்வது என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை, சாலிஹான நல்லமல்கள் என்று அல்லாஹு தஆலா பொதுப்படையாகவே சொல்லுகிறான். எப்படி ஒரு திருமறை வசனத்தை நாம் பார்ப்போமாக இருந்தால், வல்லதீன ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டு வஅமிலு ஸாலிஹாத், சாலிஹான நல்லமல்கள் அவர்கள் செய்வார்களாக இருந்தால் அவர்கள்தான் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா, அவர்கள்தான் சுவர்க்கத்தின் சொந்தக்காரர்கள். ஹும் ஃபீஹா காலிதூன், அந்த சுவர்க்கத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதை நாம் பார்க்கலாம். இப்படி பல இடங்களிலே அல் குர்ஆனை புரட்டி நாம் அதனுடைய தர்ஜமாவோடு பார்க்கிற பொழுது நிறைய இடங்களிலே அல்லாஹு தஆலா இந்த ஈமானையும் சாலிஹான நல்லவர்களையும் சேர்த்து சொல்வதை நாம் பார்க்கலாம்.
இரண்டாவது காரணியாக நாம் தக்வா என்ற ஓர் அமலை நாம் அடையாளப்படுத்தலாம். எப்படி? இரையச்சம் இருக்குமாக இருந்தால், அல்லாஹ் மீதான பயம் அவனுக்கு இருக்குமாக இருந்தால், அவன் செல்லுகின்ற இடம் சுவர்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி? அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகிற பொழுது, வசாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்கள் இரட்சகனுடைய பாவ மன்னிப்பின்பால் நீங்கள் விரைந்து வாருங்கள். எவ்வளவு வேகமாக, எவ்வளவு முந்தி அடித்துக் கொண்டு நாம் செய்கின்ற பாவங்களுக்கு அல்லாஹ்விடம் தௌபா செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விரைந்து வாருங்கள். வசாரிஊ என்று அல்லாஹ் தஆலா பாவிக்கிறான். அதே போன்று வஜன்னத்தின், சொர்க்கத்தின்பாலும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து, அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்தினுடைய அகலம் வானம் பூமியை போன்றதாகும். அல்லாஹ் தஆலா நீளத்தை பற்றி இந்த இடத்திலே சொல்லவில்லை, அகலத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வானம் பூமியை போன்ற அளவு கொண்ட பிரம்மாண்டமான சொர்க்கத்தின்பால் நீங்கள் நிறைந்து வாருங்கள். அதே போன்று இந்த சுவர்க்கம் என்பது இறையச்சம் கொண்ட மக்களுக்காக வேண்டி தயார்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவேதான் இறையச்சம் கொண்டவர்கள் சுவர்க்கத்துக்காக வேண்டி தயார் செய்யப்பட்டவர்கள், அவர்களுக்காக வேண்டிய சுவர்க்கம் தயார்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் சுவர்க்கத்திலே நுழைவார்கள். அவர் நுழைவதற்கான காரணி அந்த தக்வாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு வசனத்திலே, இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன், இறையச்சம் கொண்ட மக்கள் நிச்சயமாக சுவர்க்கத்திலும் ஆறுகளிலும் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். எனவேதான் ஈமான் கொண்டு இறையச்சம் கொண்ட மக்களாக நாம் இருப்போமாக இருந்தால் இந்த இறையச்சமும் தம்மை இந்த சுவர்க்கத்தின்பால் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்ற அந்த தன்மை, அதுவும் கூட ஒரு மனிதனை சுவர்க்கத்தின்பால் கொண்டு போய் சேர்க்கிறது. எப்படி? அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்கிறான், வமன் யுத்திஇல்லாஹ வரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ, யுத்கில்ஹு ஜன்னாத், அல்லாஹ் தஆலா அவர்களை சுவர்க்கத்திலே நுழைவிப்பான். தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சுவர்க்கத்தின் கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ومن يتولى الله ومن يتولى يعذبه عذابا أليما, யார் அல்லாஹ்வுடைய அவனுடைய தூதருக்கு கட்டளைகளை புறக்கணித்து வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா கடுமையாக தண்டிப்பார் என்று சொல்லி சூரத்துல் ஃபத்ஹிலே 14ஆம் வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவேதான் இந்த திருமறை வசனம் எதை சொல்லுகிறது என்றால், அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு, முழுமையாக அடிபணிந்து, தம்முடைய மனோ இச்சையை ஒருபுறம் தள்ளி வைத்துக் கொண்டு அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு நடப்போம் என்றால் நமக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், குல்லு உம்மதி யதுகுலூன் இல்லா மன் அபா, என்னுடைய உம்மத்துகள் எல்லாம் சுவர்க்கம் நுழைவார்கள், இல்லா மன் அபா, என்னை புறக்கணித்தவர்களை தவிர. பாருங்கள், இந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதரிடம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், புறக்கணித்தவர்கள் என்றால் யார் என்று கேட்கிறார்கள். அதற்கு நபி அவர்கள் விளக்கமாக சொல்கிறார்கள், மன் அதாஅனி தஹலல் ஜன்னா, யார் எனக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் சுவர்க்கம் நுழைவார். அதே போன்று ஒமன் அசானி, எனக்கு யார் மாறு செய்கிறாரோ அவர் நரகம் நுழைவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவேதான் அல்லாஹுக்கும்
அவனுடைய தூதருக்கும் நாம் முழுமையாக அடிபணிந்து கட்டுப்பட்டு நடப்போமாக இருந்தால் நாம் நுழைகின்ற இடம் சுவர்க்கமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா தௌபாவை பற்றி சொல்லுகிற பொழுது இல்லா மன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹா, யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு சாலிஹான நல்லமல்கள் செய்கிறார்களோ ஃபஉலாயிக யதுகுலூனல் ஜன்னah, அவர்கள் சுவர்க்கத்திலே நுழைவார்கள். வலா யுظلمون ஷைஆ, அவர்களுக்கு எந்த விதமான அநியாயமும் செய்யப்பட மாட்டாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அத்தாயிபு மினல் தன்பி கமன் லா தன்ப லஹு, யார் செய்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடம் தௌபா செய்கிறானோ அவன் பாவங்கள் செய்யாதவனை போன்று மாறிவிடுவான். எனவே பாவங்கள் அவன் செய்யவில்லை என்றால் அவன் நுழைகின்ற இடம் என்ன? சுவர்க்கமாகும். எனவேதான் தாம் செய்கின்ற பாவங்களுக்கு அல்லாஹ்விடம் நாம் முழுமையான முறையிலே தௌபா செய்து விலகி நடப்போம் என்றால் நமக்கான பரிசு சுவர்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய உலகிலே நாம் நன்கு அவதானிக்கலாம். தூங்கி எழும்பியது முதல் மீண்டும் தூங்குகின்ற வரை எத்தனையோ அனாச்சாரங்களும் எத்தனையோ அட்டூழியங்களும் நடைபெறுகின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பாவங்கள் செய்வதற்கு ஏதுவான நிறைய உபகரணங்களை எல்லாம் தற்பொழுது நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாத்த மனிதர்களை தவிர. எனவேதான் தாம் செய்த அந்த பாவங்களுக்கு உடனடியாக அல்லாஹ்விடம் தௌபா செய்து கொள்ள வேண்டும். அந்த தௌபா தம்மை சுவர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை ஆணித்தரமாக நாம் உறுதியாக நம்ப வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே முழுமையாக இருப்பது, நிலையாக இருப்பதும் கூட ஒரு மனிதனை சுவர்க்கத்தின்பால் கொண்டு போய் சேர்க்கும். எப்படி? அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகிற பொழுது இன்னல்லதீன காலு, நிச்சயமாக அவர்கள் ரப்புனல்லாஹ், எங்களுடைய இரட்சகன் அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, அவர்கள் அந்த மார்க்கத்திலே உறுதியாக நிலையாக இருப்பார்கள் என்றால் ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்? உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah, அவர்கள்தான் சுவர்க்கத்தின் சொந்தக்காரர்கள். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் இந்த உலகத்திலே செய்த நல்லமல்களுக்கான கூலியும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்காஃபிலே 13ஆம் வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது மாத்திரமல்லாமல் சுஃபியான் இப்னு அப்துல்லாஹ் அஸ்-ஸகஃபி என்ற நபித்தோழர் நபிகளாரிடம் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பஅதக், எனக்கு இஸ்லாத்துல ஒரு வார்த்தையை எனக்கு கற்றுத்தாருங்கள், அதுக்கு பின்னால உங்களுக்கு பின்னால நான் யார்கிட்டையும் போய் என்ன செய்ய மாட்டேன், எந்த ஒன்றையும் நான் கேட்க மாட்டேன். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், குல் ஆமன்து பில்லாஹ், நான் ஈமான் கொண்டுட்டேன் என்று நீ சொல்லு. சும்மஸ்தகிம், நீ ஈமான் கொண்டு அந்த ஈமானிலே உறுதியாக இருந்து கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு வழிகாட்டுகிறார்கள். என்றால் நாம் ஈமான் கொண்டு நாம் இருக்கின்ற இந்த மார்க்கத்திலே நிலையான உறுதியான நம்பிக்கையோடு இருந்து கொண்டு இந்த இவ்வாறு இருக்கின்ற தன்மை ஒரு மனிதனை சுவர்க்கத்திலே நுழைவிக்கும். அது மாத்திரமல்லாமல் இது என்ன மார்க்கம், இதுல இருந்து நாம் வெளியேறி விடுவோம் என்று நாம் வெளியேறி ஏதாவது வேற்று மதத்திலே நாம் நுழைந்தால் அது அல்லாஹ்விடம் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இன்னதீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலை யுக்பல மின்ஹு, யார் இஸ்லாம் அல்லாத ஏனைய மதத்தை தழுவுகிறார்களோ அது அல்லாஹ்விடம் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹு தஆலா சொல்றார். நாம்
பிறவையிலே இருந்து இஸ்லாத்திலே வந்திருக்கலாம் அல்லது இடையிலே வந்திருக்கலாம். இறுதி மூச்சு வரை நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் தான் என்பதில் நாம் உறுதியானவர்களாக இருப்போமாக இருந்தால் அந்த உறுதி தன்மை தம்மை இறுதியாக என்னதான் பாவங்கள் செய்தாலும் இறுதியாக அவனை சொர்க்கத்தின்பால் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இதுவுமே பிரதானமான காரணியாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்லாமல் மார்க்க அறிவுகளை மார்க்கத்திலே நாம் முழுமையடைய வேண்டும், மார்க்கத்தை கற்க வேண்டும் என்றெல்லாம் யார் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இருந்து கொண்டு அவர்கள் இப்படி மார்க்கத்தை படிக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை வாக்களிக்கிறான். எப்படி? வமன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் சஹ்ஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. எப்படி? அறிவை தேடுகின்ற பயணத்திலே யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தின் வழியையும் இலகுபடுத்தி கொடுக்கிறான். வமஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், ஒரு சமூகம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒன்று சேர்ந்து யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிறார்கள், வயததாரசூன ஃபீமா பைனஹும், அதிலே வருகின்ற விடயங்களை படிக்கிறார்கள் என்றால் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்களுக்கு 4 விதமான சிறப்புகள் கிடைக்குது. முதலாவதாக அவர்களை சூழ அல்லாஹ்வுடைய சக்கீனத் இறங்கி விடுகிறது. வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அன்பு அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, அவர்களை சூழ மலக்குமார்கள் இருக்கிறார்கள். வலகவுமுல்லாஹு ஃபீமன் இந்தஹு, தன்னிடம் இருக்கின்ற மலக்குமார்களிடம் அல்லாஹு தஆலா இவ்வாறு படிக்கின்ற மக்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே தொடரிலே யாருடைய அமல்கள் குறைவாக இருக்கிறதோ அவர்கள் வெறுமனே நான் உயர்ந்த அந்தஸ்தோடு இருந்தாலும் கூட எந்த விதமான பயனையும் அளிக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியிலே சொல்கிறார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. பாருங்கள், நாம் இன்று ஜும்ஆவுடைய கடமையிலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இங்கே பெண்களுக்கான பயான் நிகழ்வுகள் நடக்கின்றன. ஏனைய அகீதா வகுப்புகள், தர்பியா வகுப்புகள் என்றெல்லாம் வாரம் எத்தனையோ வகுப்புகள் நடக்கின்றன. இதனுடைய நோக்கம் என்ன? மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேதான் நாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒன்று சேர்க்கிறோம். 4 விதமான சிறப்புகள் நமக்கு கிடைப்பது என்றால் அல்லாஹ் நம் மீது பொழிந்த அன்பு, நம் மீது காட்டிய அன்பு. இன்று நாம் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எத்தனையோ நபர்கள் ஜும்ஆவுமே கிடையாமல் தன்னுடைய வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். உரிய நேரத்துக்கு பள்ளிவாசலுக்கு வராமல் எத்தனையோ நபர்கள் வீதியால் சுற்றித் திரிகிறார்கள். நாம் இந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அல்லாஹ் நமக்கு செய்த தௌஃபீக். அன்பானவர்களே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது ஒரு சாதாரண மனிதனாகத்தான் இருக்கிறேன். என்னுடைய பெயரும் புகழ்ச்சியும் வெளியே வருவதில்லை என்று நாம் சிந்திக்கலாம். நாளாந்த பத்திரிகைகளை பார்க்கிற பொழுது நாட்டு ஜனாதிபதியுடைய அல்லது மக்களுடைய வாய்களிலே அந்தந்த ஊரிலே இருக்கிற முக்கிய பிரமுகர்களுடைய பெயர்கள் எல்லாம் அடிபட்டு திரியும். நம்முடைய பெயர் எப்ப அடிபடும் என்று நாம் எல்லாம் யோசிக்கலாம். ஆனால் இந்த செய்தியிலே அல்லாஹ் தஆலா தன்னிடம் இருக்கின்ற மலக்குமார்களிடம் தம்முடைய பெயரை சொல்லி இந்த அடியான் பள்ளிவாசலிலே இருக்கிறான், படித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்கிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறான் என்றால் இதைவிட சிறப்பு ஏதாவது இருக்கிறதா? ஒரு புத்தகத்திலே, ஒரு பேப்பர்ல, ஒரு நோட்டீஸ்ல அந்த பெயர் வந்தால் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறோம். ஆனால் அல்லாஹ் மலக்குமார்களிடம் தன்னுடைய பெயரை உச்சரிக்கிறான் என்றால் இந்த சிறப்பு யாருக்கு கிடைக்கும்? இந்த பள்ளிவாசலிலே வந்து இப்படியான நிகழ்வுகளிலே கலந்து கொள்கின்றவர்களுக்கு தான் கிடைக்கும். நம்ம யோசிக்கலாம், எத்தனையோ வயதானவர்கள் இந்த இடத்திலே இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய பெயரும் புகழ்ச்சியும் எங்கும் வராமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய பெயர் அந்த அரசிலே எழுதப்படுகிறது என்றால் இந்த சிறப்பு யாருக்கு கிடைக்கும்? எனவேதான்
அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன விடயங்களை இந்த இடத்திலேயே நாம் கேட்டோமோ, எப்படியான பண்புகள் சுவர்க்கத்தின்பால் ஒரு மனிதனை கொண்டு சேர்க்கும் என்பதை நாம் அறிந்து கொண்டோமோ, அதனை நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா தொடர்ச்சியாக செய்து வரக்கூடிய மனிதர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. أما بعد. ஒரு மனிதனை சுவர்க்கத்தின்பால் கொண்டு போய் சேர்க்கின்ற இந்த தொடரிலே அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்திய ஒரு செய்தி நட்பண்புகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹுஸ்னுல் ஹுல்க் என்று சொல்லி நாம் சொல்வோம். யாரிடம் நட்பண்பு இருக்கிறதோ அவரை நாம் மதிப்போம். அதே போன்று யாரிடம் கெட்ட குணம் துர்க்குணம் யாரெல்லாம் இருக்கிறதோ அவர்களை விட்டும் நாம் ஒதுங்கி விடுவோம். ஏனைய நபர்களையும் அவர்களோடு சேர விடாமல் கண்ணும் கருத்துமாக நாம் பாதுகாப்போம். இதுதான் மனிதனுடைய உலக வளமையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அக்ஸரு மா யுத்ஹிலுன் நாஸ, ஒரு மனிதனை அதிகமான மனிதர்களை சுவர்க்கத்திலே நுழைவிக்கக்கூடிய ஒரு காரணி என்னவென்றால் அதுதான் ஹுஸ்னுல் ஹுல்காக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஒரு மனிதனை நரகத்திலே நுழைவிப்பதற்கு போதுமான காரணியாக ஒரு மனிதனுடைய நாவும் அவனுடைய அஃபமும் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா நபிகளாரை பற்றி புகழ்ந்து சொல்லுகிற பொழுது வஇன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நிச்சயமாக நீர் அழகிய நற்குணத்தின் மீது இருக்கிறீர். சஹாபாக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து நபிகளாருடைய நட்பண்புகள் எப்படி இருந்தது என்று கேட்கிறார்கள். அதாவது அவர்களுடைய கணவனை பற்றி கேட்கிறார்கள். மனைவி எப்படி பதில் அளிக்கிறார்? கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், அவர்களுடைய நட்பண்பு குர்ஆனாக இருந்தது. குர்ஆனிலே எப்படியான நல்ல பண்புகளை எல்லாம் சொல்லப்பட்டதோ அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே அப்படியான பண்புகள் இருந்தது என்று அந்த மனைவி சொல்லுகிறாள் என்றால் எப்படி அந்த கணவன் மனைவி இரண்டு பேருமே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த செய்தியின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். எனவேதான் நட்பண்பு ஒரு மனிதனை சுவர்க்கத்தின்பால் கொண்டு போய் சேர்க்கிறது. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு அம்சம், ஒரு மனிதனை சுவர்க்கத்தின்பால் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அம்சத்து என்னவென்றால் எல்லா நேரங்களிலும் வுதுவோடு இருந்து கொள்வது. அதே போன்று பாங்கு சொன்னதன் பின்னால் 2 ரக்அத் சுன்னத்தான தொழுகைகளை தொழுது கொள்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கேட்கிறார்கள், சுவர்க்கத்தில உங்களுடைய கால ஓசையை நான் கேட்டேன், என்ன காரணம் என்று கேட்கிறார். நபிகளா சுவர்க்கத்துக்கு நுழைவதற்கு முன்னால என்ன செய்யறாங்க, அங்க சுவர்க்கத்தில கால ஓசை ஒரு ஆள் நடந்து போற மாதிரி கேட்கு. அது யாருன்னு பார்த்தா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகளார் கேட்கிறாங்க, நீங்க என்ன ஸ்பெஷலான நல்லமல் செஞ்சீங்க, உங்களோட கால ஓசை அங்க போறதுக்கான காரணம் என்ன என்று கேட்கிறாங்க. அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அதான் சொன்னால் 2 ரக்அத் தொழுது கொள்வேன். அதே போன்று எனக்கு ஏதாவது தொடக்கு ஏற்பட்டால் நான் என்ன செஞ்சு கொள்வேன், தொடக்கிலே இருந்து சுத்தமாகி அதாவது வுது செய்து கொள்வேன் என்று சொல்கிறார். இந்த 2 அமலையும் தவிர வேறு எந்த ஒன்றையும் நான் தொடர்ச்சியாக நான் செய்யவும் இல்லை, ஸ்பெஷலாக நான் செய்யவும் இல்லை என்று சொல்லி
அந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த 2 அம்சங்களும் ஒரு மனிதனை சுவர்க்கத்தின்பால் கொண்டு போய் சேர்க்கிறது. அடுத்ததாக, பள்ளிவாசலுக்கு ஐவேளை தொழுகையை தொழுவதற்காக வேண்டி வருகிற அம்சமும் ஒரு மனிதனை சுவர்க்கத்தின்பால் கொண்டு போய் சேர்க்கும். நபி அவர்கள் எப்படி சொல்கிறார்கள்? மன் கதா இலல் மஸ்ஜித் அவ் ராஹ அஅத்தல்லாஹு லஹு ஃபில் ஜன்னதி நுஸுலா. யார் பள்ளிவாசலுக்கு தொழுவதற்காக வேண்டி வருகிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கிறார். நுஸுலா என்று அல்லாஹு தஆலா பாவிக்கிறார். எனவேதான் பள்ளிவாசலுக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எனக்கான இடம் சுவர்க்கத்திலே இருக்கிறது. எந்த அளவு தொடர்ச்சியாக வர முடியுமோ அந்த அளவு நாம் வர வேண்டும். இறுதியாக, ஒரு மனிதனை சுவர்க்கத்தின்பால் கொண்டு போய் சேர்க்கிற அம்சத்தில அதிகமாக சுஜூது செய்வது. தொழுகையில நாம சுஜூது செய்யறோம். அதையும் தாண்டி சாதாரணமாக நாம இருக்கிறோம் என்றால் அப்படியோ என்ன செய்யறது? சுஜூது செய்யறது. இந்த சுஜூது செய்கிற அதிகமாக நாம செய்ய செய்ய நமக்கான இடம் சுவர்க்கத்திலே உறுதி செய்யப்படுகிறது. எப்படி? ஒரு நபித்தோழர், எப்ப அவர் பேர் என்ன, ரபியா இப்னு கஅப் அல் அஸ்லமி என்ற நபித்தோழர் நபிகளாரோடு ஒரு இரவுல தங்குறாங்க. நபிகளாருடைய சுபகுல விரும்புற நேரத்துல நபிகளாருடைய உது செய்யற காலை கடன் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்றாங்க. நபிகளார் ஃபகால் அலி, நபியாவிட சொன்னாங்க, சல், ஏதாவது கேளுன்னு சொல்லி சொன்னாங்க. ஃபகுல்து, நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், சுவர்க்கத்துல நான் உங்களோடு இருக்கணும் என்று சொல்லி நான் சொன்னேன். நபிகளார் சொன்னாங்க, இது இல்லாமலுக்கு வேறு, இதோட சேர்த்து வேறு ஏதாவது நீங்க கேளுங்க என்று சொல்லி சொல்றான். நான் சொன்னேன், அதான் யா ரசூலல்லாஹ் எனக்கு வேணும், சுவர்க்கத்துல நான் உங்களோட நான் இருக்கணும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபைன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், நீ அதிகமாக சுஜூது செய்து கொள், நீ என்னோடு சுவர்க்கத்திலே இருப்பாய் என்று நபி அவர்கள் சொல்கிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சுஜூதுல நம்ம என்ன துஆ ஓதுறோம்? சுபஹான ரப்பியல் அலா என்று சொல்லி நாம் என்ன செய்யறோம்? துஆ ஒன்று ஓதுறோம். உயர்ந்த இரட்சகனை நான் என்ன செய்கிறேன்? புகழ்கிறேன். பாருங்கள், இமாம் உசைமின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், தாம் பூமியிலே தன்னுடைய தலையை வைத்து உயர்ந்த அந்த அல்லாஹை பற்றி நான் துதிக்கிறேன், புகழ் பாடுகிறேன் என்றால், நான் அடியான் அல்லாஹுடைய அடிமை என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இதுதான் மிக முக்கியமான ஒரு இடம் என்பதை அவர்கள் சொல்லுகிறார். அதே போன்று ருக்கூவில நாம் என்ன ஓதுறோம்? சுப்ஹான ரப்பியல் அஸீம். இந்த 2 துஆக்களும் கூட ருக்கூவிலே சுஜூதிலே ஓதப்படுகின்ற அந்த துஆக்கள் ஒரு மனிதனுடைய அடிமைத்தனத்தை, அல்லாஹ் உயர்ந்தவன் தன்னுடைய தலையை கீழே பணித்து நாம் அடிமைத்தனத்தை நிரூபிக்கிறோம் என்றால் அதுதான் உண்மையாக ஒரு மனிதனுடைய அடிமைத்தனத்தை உறுதிப்படுத்துகின்ற இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த இடங்களிலே கேட்கின்ற பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. துஆ கேட்பதற்கு மிக பொருத்தமான இடங்களாக ருக்கூ சுஜூதுகள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான நல்லமல்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து பார்த்து நாம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நமக்கென்று தயார்படுத்தி வைத்திருக்கிற அந்த சுவர்க்கத்திலே நுழைய முடியும். எல்லோருடைய ஆசையும் கனவும் கூட இறுதி இலக்கு, என்னுடைய இறுதி காலம் ஆன்மீகம் கலந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்த ஆன்மீகம் எனக்கு பயனளிக்க வேண்டும். நான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான சுவர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்று நாம் எல்லாம் ஆசைப்படுகிறோம். அந்த ஆசைகளை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தருவானாக. இப்படியான நல்லமல்களை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.